விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து ரூமுக்கு வராங்க. வந்த உடனே காவேரி அந்த ரூமில் இருக்க எல்லா பொருளையும் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சரி பண்ண பார்க்குறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ கையை வைக்காத, ஒரு பொருளை கூட நீ தொடவே கூடாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னங்க, நான் ஒன்றும் வேலைலாம் செய்யலை, சும்மா இதை ஒதுக்கி தான் விடுறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அது கூட நீ செய்யக்கூடாது, நீ வயிற்றில் குழந்தை வச்சுருக்க, சரியா? எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எல்லாமே க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக உட்கார்றாரு. அப்படியே காவேரியும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உங்கள் கூட இந்த மாதிரி இருக்கணும்னு நான் எத்தனை நாள் நினச்சேன் தெரியுமா, ஆனால் அது இப்போ தான் நடக்குது. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுக்கும் அப்புறம் எனக்கு அம்மா தான் முக்கியம், அப்பா தான் முக்கியம், அவங்களுக்காக தான் நான் இருக்கேன், இந்த மாதிரிலாம் நீ எதுவுமே சொல்லக்கூடாது, சரியா? இனிமேல் நீ என்ன மட்டும் தான் நினைக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே எனக்கு ஒரு பொறுப்பும் இருந்தது, அதே சமயம் உங்கள் மேலே எனக்கு அன்பு, பாசம், காதல் எல்லாமே அதிகமாக இருந்தது, அதனால தான் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, இனிமேல் அம்மா வேணும், அப்பா வேணும், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் வேணும், சரியா? அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், எங்கள் அம்மா எல்லாத்த விட நீங்கள் தான் அதிகமாக மனசில் இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. மாமா மேலே இவ்வளோ பாசம் இருக்குடி உனக்கு, அப்புறம் எதுக்கு இப்படி மறைச்சி என்னையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்ட, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு விஜய் கேட்குறாரு. என்ன பண்ணுறதுங்க, சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி, இனிமேல் இந்த மாமா விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. என்னங்க, ரொம்ப நாற்று அடிக்குது நீங்கள் குடித்தது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு வராங்க. ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. பாட்டி, காவேரி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க, நைட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அந்த ரூமில் காற்றே சரியாக வராது, நான் எவ்வளவோ சொன்னேன், அப்போ கூட நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை, அந்த ரூமில் தான் இருப்பேன்னு சொன்னீங்க, இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அத்தை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அத்தை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருந்தது அப்படின்னு விஜய் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே தாத்தா பாட்டி 2 பேருமே உள்ளே வராங்க. பார்த்தோன்னே காவேரி இப்படி ஓடுறாங்க, ஓடி போய் பேசுகிறாங்க. தாத்தா உள்ளே வாங்க, பாட்டி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே உள்ளே வாங்க வாங்க அப்படின்னு சாரதாவும் சொல்கிறாங்க. விஜய் எல்லாருமே நிற்கிறாங்க. என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறாரு விஜய். அப்போ உன்னை பார்க்க தான்ப்பா வந்திருக்கேன். காவேரி, எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் தாத்தா. ஆமாம், நீ மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தாத்தா கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல, ஏன் காவேரி நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு. அதுக்கு காவேரி, இல்லை தாத்தா, நான் சொல்லணும்னு தான் நினச்சேன், ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுன்னு தான் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே விஜய் சொல்கிறாரு, இல்லை தாத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருப்பா விஜய், காவேரி மாசமாக இருக்கிறது எனக்கு தெரியாது, நீ சொன்ன உடனே தான் எனக்கு தெரியும், நீ இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நீ காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, காவேரி, நீ மாசமாக இருக்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா கூட நான் உன்னை விஜய்கிட்ட பிரிக்கணும்னு நினச்சிருக்கவே மாட்டேன், அந்த டிவோர்ஸ் பேப்பரில் நான் சைன் கேட்டிருக்கவே மாட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ கான்ட்ராக்டு போட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க, அதனால் நீங்கள் கான்ட்ராக்ட் மாதிரியே பிரிஞ்சிருங்க அப்படி தான் நான் நினச்சேன், கடைசியில் நீங்கள் 2 பேரும் இப்படி வாழ்ந்துருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி அப்படியே அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. என்ன சாரதா, என்ன சொல்கிற நீ, இப்போ நீ காவேரியை வீட்டுக்கு அனுப்புறியா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை சாரதா. ஐயோ, இதுக்கும் மேலே நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, நீங்கள் காவேரியை கூட்டிகிட்டு போங்க, விஜயும் கூட்டிகிட்டு போங்க, அவங்க 2 பேர் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும், கண்டிப்பாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ போ, ட்ரெஸ்ஸெல்லாம் போய் எடுத்து வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே காவேரி போகிறாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா விஜய், தாத்தா பாட்டி 2 பேருமே பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், எங்களை நீ மன்னிச்சிடு, தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா, ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. 2 பேருமே தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தாத்தா,
இதுக்கும் மேலே நான் வந்து அங்கே வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. காவேரி வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே பாட்டிக்கு கோவமாக வருது. என்ன விஜய், என்ன என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்க? தாத்தா பாட்டி 2 பேருமே உன்னை வளர்த்தோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எங்கள் 2 பேரும் வேணான்னு நீ சொல்கிற. எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? நீ வா, நீ இந்த வீட்டில் இருந்து நீ கஷ்டப்படக்கூடாது. நீ ராஜா மாதிரி நீ வளர்ந்த. நீ வா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, காவேரி தான் இங்கே இருக்கால்ல. என்னை இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஒரு குறையுமே இல்லை. எனக்கு என்னவோ கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே தாத்தா சொல்கிறாரு, விஜய் என்ன செய்கிறானோ அதை செய்யட்டும், நம்ம எதுவுமே தடுக்க வேண்டாம். அவன் எந்த விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். அவன் யோசித்து தான் பண்ணுவான். அதனால் நாம் விட்டுறலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். இங்கே பாரு விஜய், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். உன்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு நான் நினச்சது எல்லாமே தப்பு தான். அதுக்காக நீ எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காத. நீ என்னோட பேரன், நீ தான் எனக்கு வேணும். தயவு செய்து நான் சொல்கிறத கேளு. நீ வந்துடு. நீ இல்லாமல் அந்த வீடே ஒரு மாதிரி இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை பாட்டி, யார் எது சொன்னாலும் சரி, நான் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருந்துட்டு வரேன். அதுக்கப்புறமா நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரிம்மா விடு, இதுக்கும் மேலே அவனை நீ கட்டாயப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே வராங்க. வந்தவொடனே காவேரி பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வராங்க. இல்லை காவேரி, நம்ம தாத்தா வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, குமரன் எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன், நான் அங்கே போகலை அப்படின்னு சொல்கிறாரு விஜய். என்னப்பா தாத்தா பாட்டிலாம் வந்து கூப்பிடுறாங்க, நீ ஏன்ப்பா போக மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. குமரனும் சொல்கிறாரு, எதுக்காகப்பா நீ போக மாட்டேன்னு சொல்கிற, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, நான் போகலை, எனக்கு அங்கே போக இப்போதைக்கு பிடிக்கல, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு கண்டிப்பாக நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. காவேரியும் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாருமா, நான் விஜயை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அவன் வரவே இல்லை. அவன் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கா எப்போ மனசு மாதிரி வரணும்னு தோணுதோ அவன் வரட்டும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இந்தா காவேரி, நான் நிறைய பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. காவேரியும் வாங்கிக்கிறாங்க. காவேரி காலில் விழ வராங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, ஐயோ நீ மாசமாக இருக்க, நீ கீழெல்லாம் குனிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பம்மா, 100 வருஷம் நீ நல்லா இருப்ப. என் பேரனும் நீயும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு வேணும். நல்லபடியாக பேரனோ பேத்தியோ ஏதோ ஒன்று பெற்று கொடுங்க, அதை நாங்கள் வளர்த்துக்குறோம், அது போதும். என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே விஜயை பார்க்குறாங்க, திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. விஜய் ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? தாத்தா பாவம், பாட்டி 2 பேருமே பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க உங்களை அங்கே கூப்பிட்டா போகலாம்ல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இல்லை காவேரி, என்னோடய மனசு ஒரு விஷயத்த சொல்லுது, இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கே நல்லா தெரியும், என்னோடய மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேன், அதனால தான் நான் போகலை, சரியா? கொஞ்சம் டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எப்படி மனசு மாறுதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் இங்கே இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களும் காவேரியும் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க.